வெல்கம் பேக் டு மை சேனல் அன்பு விலாக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7 மணி ஆச்சுங்க. இன்றைக்கி ஓணம் பண்டிகை அப்படிங்கிறதுனால ஸ்கூல் லீவுங்கிறதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். நைட்டே மாமா சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் காலையில் டிஃபன் மட்டும்தான், மத்தியானத்துக்கு லஞ்செல்லாம் எதுவும் சமைக்கலை. அதனால் சரி மெதுவாகவே எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு தான் லேட்டாக எழுந்திரிச்சோம். துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கழட்டி போட்டிருக்காங்க. அதெல்லாம் திருப்பி மிஷினில் போட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டோம்னா அது ஓடிட்டுருக்கோம். அதுக்குள்ளே சரி மற்ற வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் திருப்பி போட்டுட்ருக்கேன். ஸ்கூல் எப்போ லீவு அப்படின்னாலும் அவங்க பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு தான் நான் கடைக்கே போவேன். ஏன்னா கடைக்கு போகிற வழியில் தான் பாட்டி வீடு இருக்குது. அதே மாதிரி கடையிலேருந்து திரும்ப வரும்போது நைட்டாக வரும்போது பாப்பாங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கே வருவேன். மத்தியானம் பாட்டி வீட்டிலேயே சாப்பிட்டுக்குவாங்க. அதனால தான் லஞ்ச் எதுவும் இன்றைக்கி செய்யலை. மாமா ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால கடையில் சாப்பிட்டுக்குவாங்க. இந்த லிக்விடு மிஷினில் பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக எப்போவுமே ஊற்ற மாட்டேங்க. இந்த மாதிரி பக்கெட்டில் ஊற்றி அந்த லிக்விடு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நுரையெல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா துணிக்கும் படுற மாதிரி ஊற்றுவேன். ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறம் துணியை போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் துணி போட்டு அப்படி தான் நான் எப்போவுமே துணி வாஷிங் மிஷினில் போடுவேன். வாஷிங் மிஷினில் போகிற துணி சில டைம் அழுக்கே போகாது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லா க்ளீனாக கொஞ்சம் துவைச்சி கொடுக்கும். அதுக்காக தான் காலையில் பார்த்திங்கன்னா கார சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தேங்க. அதையும் அரைச்சிட்டு மாமாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சட்னிக்கு அரைச்சிட்ருக்கேன். வெளியிலலாம் போனால் சூப்பராக வீடியோஸ் போடலான்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் வெளியிலலாம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். எங்கள் வீட்டில் கடை இருக்கிறதுனால எங்கேயுமே போக முடியாது. வீடு விட்டால் கடை இந்த மாதிரி தான் போனால் பர்ச்சேசிங். என்னோடய ரிலேஷன் ஒருத்தவங்க கேட்டாங்க, வெளியில் போகிற மாதிரி கோயிலுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுங்க, ஒரே மாதிரி கிச்சன் வீடியோவே போடாதீங்க, போர் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். பட் என்னால் அந்த வீடியோலாம் என்னால் போட முடியாது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு கிச்சனில் இருக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுறது, உங்ககிட்ட பேசுகிறது இதுதான் எனக்கு பிடிச்சிருக்க தவிர தினசரி வீட்டில் நடக்கிற விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் கடையை லீவு விட்டுட்டு நான் வெளியில் போய் வீடியோ எடுத்து போட்டால் எனக்கு தான் கண்டிப்பாக லாஸ் ஆகும். அப்படி என்றைக்காவது வெளியில் போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சது அப்படின்னா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களுக்காக அதை வீடியோவாக எடுத்து நான் போடுறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ தான் வரும். என்னால் என்ன இயல்பாக செய்ய முடியுமோ அதை மனசார உங்களுக்காக நான் செய்கிறேன். எப்போவும் எனக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் பார்க்குற எல்லாருக்குமே. காலையில் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு தோசை, கார சட்னி, தேங்காய் சட்னி இதை தான் நம்ம செஞ்சுருக்கோம். தோசையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வாஷிங் மிஷினில் போட்டிருக்க துணியையும் நான் எடுத்துகிட்டு மாடியில் கொண்டு போய் காய போடலான்னு எடுத்துட்டேன். துணியை காயப்போட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப காற்றடிக்கிறதுனால ஹெல்ப்புக்காக நான் பாப்பாவை தான் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். துணி காயப்போட பாப்பா கிளிப் குத்திடுவா அப்படின்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு வந்தேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.